அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மாதண்ணா மற்றும் பலர் இணைந்து நடித்த புஷ்பா 2 திரைப்பட விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு பிஜிஎம் பண்ண சாம் சிஎஸ் இந்த படத்தோட கதை ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாசான பிஜிஎம்மா அவர் கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு 2 இசையமைப்பாளர்கள், பாடலுக்கு மட்டும் டிஎஸ்பி அண்ட் பிஜிஎம்க்கு சாம் சிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா போலந்து நாட்டில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாமெல்லாம் பேன் இண்டியா மூவிஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க பேன் வேர்ல்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னீஷியன் முதற்கொண்டு அங்கிருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபரோட சினிமாட்டோகிராஃபியும் இந்த படத்தோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்மார்க் தெலுங்கு படத்துக்கு உண்டான எல்லா பொருத்தங்களும் நிறைந்திருக்கிற ஒரு சூப்பரான மசாலா படம். ஸோ நம்மளுக்கு 100% என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை படமாக்கி இருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் தேவையில்லாத சீன்ஸாவே நம்மளுக்கு இருக்கு. இந்த ரொம்ப நேரம் ஹீரோ ஹீரோயின்ஸோட ரொமான்ஸ் காட்சிகளை காட்டுறது ஒரு மிகப்பெரிய நெருடலாவே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட 3 மணி நேரம் 20 நிமிஷம்ங்கிற நீளமே கூட நம்மளுக்கு கொஞ்சம் அலுப்பு தட்டுற மாதிரி தான் இருக்கு. அது போக முதல் பகுதியோட இறுதி காட்சியில மங்கள சீனுங்கிற கேரக்டர் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்துல திடீர்னு அவர் எங்கிருந்து முளைச்சு வந்தாருன்னு தெரியல. அதே மாதிரி அவ்வளவு ரௌத்ரமா இருக்கிற அந்த ஷகாவத்துங்கிற போலீஸ் ஆபீசரு இந்த புஷ்பா கிட்ட தோத்து போயிட்டமேங்கிற விரக்தியில தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு சாவறதெல்லாம் மிகப்பெரிய லாஜிக் மீறலாவே தோணுச்சு எனக்கு. பாடலுக்கு இசையமைச்சிருக்கிற டிஎஸ்பி வழக்கம் போல அவரோட பீட்ஸ்ல எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளவு பாடல்கள் தேவையா, இந்த படத்தோட நீளம் இவ்வளவு தேவையா அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறி. எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா இதை விடவே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இந்த படம் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.